ஹாய் காய்ஸ், இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்க விரதம் இருக்கும் போது டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், எல்லா வீடியோ கிளிப்பும் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காய்ஸ். காலையில் முடிச்சோன்னு பல்ல வளர்க்குறது வேப்பங்குச்சி வச்சு தான் நடக்கணும், விரதம் இருக்கிறதுனால புரிஞ்சுக்கிட்டீங்களா? வேப்பங்குச்சி வச்சு தான் ஃபஸ்ட்டு பல்ல வளர்க்க போகிறோம் காய்ஸ். முத்தாரம்மனுக்கு மாலை போட்டு விரதம் இருக்கும் போது காலையில் சாயந்தரம் 2 நேரம் குளிக்கணும், மறந்துடாதீங்க சரியா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகே? அப்புறம் என்ன, துணி துவைக்க போக வேண்டியதான். வேட்டி கட்டியாச்சும் நினைச்சணும், குளிச்சாச்சு, துணியை மாற்றியாச்சு, அவ்வளோதான். துணியை இங்கே துவைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம துணியை அலச ஆரம்பிச்சாச்சு. நான் சொன்னீங்கல்ல அடுத்து துணி துவைக்க போகன்ட்டு அலச ஆரம்பிச்சிட வேண்டியதான். முக்கியாச்சு மொத்தத்தையும் காய்ஸ். அப்புறம் என்ன, துணி துவைச்சு துணி காய போடணும்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சூரிய நமஸ்காரம் பண்ணோம். கடவுள் சூரியனை வணங்கி முடிச்சுட்டு நேராக சாமி ரூமுக்கு வந்துட்டு சாமிக்கு பூஜை போட ஆரம்பிச்சாச்சு காய்ஸ். அம்மனை வேண்டி விரதத்துக்காக சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தீபாராதனையை தொட்டு கும்பிட்டாச்சு. தீபாராதனையை தொட்டு கும்பிட்டு திருநீர் வச்சு முடிச்சாச்சு காய்ஸ். காலையில் விரத சாப்பாடாக வாழைப்பழம் சாப்பிட்டாச்சு காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாயந்தரம் டைம் ஆயிடுச்சு. சாயந்தரம் ஆனாலும் என்ன செய்யணும் சொல்லியிருக்கோம்ல, 2 நேரம் குளிக்கணும். அதனால் இப்போ குளிக்க கிளம்பியாச்சு. இப்போ குளிக்க ஆரம்பிக்க போகிறோம் பாருங்க காய்ஸ். காலையில் சாயந்தரம் 2 நேரம் குளிக்கும் போது வந்து சோப்பு ஷாம்பு போடக்கூடாது. காலையில் சொல்ல மறந்துட்டேன், இப்போ சொல்லிட்டேன், மறக்காம இதை மெயின்டைன் பண்ணுங்க, ஓகேவா? அப்புறம் என்ன, சாயந்தரம் அதே மாதிரி தான். சாயந்தரம் அதே மாதிரி துணியை துவச்சு காய போட்டுருவோம். ஆரம்பிக்கலாமா? அப்புறம் காய்ஸ், காலையில மாதிரி தான் நம்ம 2 நேரம் குளிச்சோன்னா நம்ம துணி துவைக்கணும். அதே மாதிரி துவைச்சு காயும் போட்டுருவோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூஜை பண்ண ஆரம்பிச்சாச்சு. சாயந்தரமும் நம்ம அம்மனுக்கு பூஜை பண்ணணும்ல, அதனால பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதோட நான் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன் காய்ஸ்.